பண்றதுக்குள்ள பெரிய ஆரவாரங்கள்லாம் நடக்கும். அந்த பாடி பிரேத உடல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்குள்ள அங்க இல்லாத வேலைகள்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா குவைத் மன்னருடைய அந்த உடலை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, எந்த ஆரவாரமும் கிடையாது, எந்த விதமான கூச்சலும் அங்க கிடையாது. ரொம்ப எளிமையான முறையில அவருடைய உடலை கொண்டு போனாங்களாம். அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதர் இறந்தா எப்படி அவங்க தூக்கிட்டு போவாங்களோ அதே மாதிரி ஒரு மன்னருடைய உடலை ஆரவாரம் இல்லாம அமைதியா கொண்டு போய் அவங்களுடைய குடும்பத்தார் மட்டும் இருந்து அந்த உடலை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான காட்சியெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கே புதுமையா தெரியும். ஆனா இஸ்லாமிய நாடுகள்ல இதெல்லாம் ஒரு சாதாரணம். எல்லா மனிதர்களுமே இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களை எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ அப்படிதான் ஒரு மன்னரா இருந்தா கூட அவங்க அடக்கம் பண்ணுவாங்களே ஒழிய அதற்காக பொதுமக்களுக்கு எந்த பாதிப்புகளையும் இஸ்லாமிய நாடுகள்ல இந்த மாதிரியான மன்னர்களுடைய தலைவர்களுடைய இறப்புல ஏற்படுத்திய வரலாற்று சம்பவத்தை நீங்க பார்க்கவே முடியாது. இந்த மன்னர் என்ன செஞ்சார் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் அந்த நாட்டுக்காக வேண்டி பண்ணியிருக்கிறார். அதுல குறிப்பா சொல்றதா இருந்தா, அந்த குவைத் மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக வேண்டி ஒரு முறை கூட ரோட்ல இறங்கி அந்த அரசாங்கத்திட்ட முறையிட்டதே கிடையாது. அப்பனா பாத்துங்களா, அந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் எப்படி செஞ்சிருக்கிறாங்க, உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க, மக்களுடைய தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அரசாக அது இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த மன்னர் தன்னுடைய ஆட்சி காலங்கள்ல குவைத்துடைய பொருளாதார அந்த நிலையை சரியாம பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறது இந்த மன்னருடைய முக்கியமான ஒரு அம்சமா சொல்லலாம். இன்னைக்கு இந்தியாவில இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் ஆட்சி காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மோடி வந்தாரு. மோடி வந்த பிறகு இந்தியாவுடைய பொருளாதாரம் மைனஸ்க்கு வந்துருச்சு, -23 ஆயிடுச்சு. ஆனா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல பிளஸ்ல இருந்தது. ஆனா இந்த மன்னர் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய இதுக்கு முன்னாடி இருந்த ஷேக் ஜாஃபர் அவங்களுடைய காலத்துல எப்படி பொருளாதாரம் இருந்ததோ அந்த நிலையை தக்க வைக்கிற மாதிரியான ஆட்சி முறையை அவங்க வச்சிருக்கிறாங்க. பொருளாதாரம் சரிவு நிலை அடையாத ஒரு நிலையை இவங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த மன்னர் செஞ்சிருக்கிற முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்களுக்கான அரசாக அந்த குவைத் அரசாங்கம் செயல்பட்டதை நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. குடிமகனா இருக்கிற அந்த நாட்டுல யாரெல்லாம் குடிமகனா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு, அதாவது குழந்தைகள் இருந்து ஒரு வயதானவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தலைக்கு 1000 தினார் அரசாங்கம் சார்பா கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய ரூபாயுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் ஒரு தலைக்கு. பாருங்க, நம்ம நாட்டுல அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு தலையையும் கணக்கு காட்டி கடன் வாங்கிட்டு இருக்காங்க உலக வங்கியில. ஆனா இந்த மன்னர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த ஷேக் சபா அல் அகமது அல் சபா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்றைய தேதி வரைக்கும் அந்த சட்டம் என்னைக்கு அவங்க போடுறாங்களோ அந்த உத்தரவு போட்ட அந்த நிமிடம் வரைக்கும் குவைத் நாட்டுல உடைய குடிமகனா ஒரு குழந்தை பிறந்திருந்தா கூட அந்த குழந்தையும் அந்த கணக்குல சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைக்கும் 2.5 லட்சம் ரூபாய அரசாங்கம் சும்மா கொடுக்குது. இப்படி ஒரு விஷயத்த அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலம் அந்த குடிமக்களுக்கு ரேஷன் பொருட்களை காசு இல்லாம இலவசமா தரணும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப இங்க கூட ரேஷன் பொருள் தர்றாங்க. அந்த இலவசம் அப்படிங்கறதெல்லாம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அரசாங்கம் யாருக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் இலவசம். ஆனா அங்க நாட்டுல எல்லாரையும் சமமா பாக்குறாங்க. அதனால அந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ரேஷன் பொருள் 1.5 வருஷத்துக்கு எல்லாருக்குமே இலவசமா தரணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அந்த 1.5 வருஷத்துல என்ன பெரிய இலவசம், இங்க என்ன இலவசமா தர்றாங்களே அப்படின்னா அதுல நிறைய விஷயம் இருக்கு. இப்ப இங்க கொடுக்குற ரேஷன் அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் பொருள் வாங்கக்கூடிய எல்லாருமே சாப்பிடுவாங்கன்னு சாப்பிட மாட்டாங்க. என்ன பருப்பு இது மாதிரி வாங்கிக்குவாங்க. அரிசியை என்ன செய்வாங்கன்னாக்கா வெளியில போய் வாங்கி விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா ரேஷன் கடையில கொடுக்குற அரிசியை சாப்பிட முடியாது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ரேஷன் கடையில கொடுக்குற ஒரு அரிசியை முதலமைச்சர் சாப்பிடுவாரா நம்ம நாட்டுல? ரேஷன் கடையில கொடுக்குற ஒரு அரிசியை ஒரு மினிஸ்டர் சாப்பிடுவாரா நம்ம நாட்டுல? இதுதான் இங்க உள்ள நிலை. ஆனா அங்க எப்படி கொடுத்துருக்காங்க ரேஷன் பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம நாட்டுல ரொம்ப உயர்தர அரிசியா நம்ம சொல்லக்கூடிய அரிசி பாசுமதி அரிசி. இதோடைய விலையை பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 120 ரூபா வருது. இந்த மாதிரி அரிசிகளை அங்க தலையை எண்ணி ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அப்படி ஒரு மாசத்துக்கு உள்ளது. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேருக்கு தலையை எண்ணி
அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி கொடுக்கறது. ஒரு குடும்பத்துல 20 பேர் இருக்கிறாங்களா, 20 பேருக்கு அவங்க தலையை எண்ணி அவங்களுக்கு அரிசி கொடுக்கறது. இப்படி அந்த நபர்களுடைய கணக்கீடு பிரகாரம் பாசுமதி அரிசி தான் அங்க ரேஷன் பொருளா விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா உணர்ந்து அவங்க அந்த மன்னர் ஆட்சி முறையை செஞ்சிருக்கிறாங்க. இந்த மன்னருடைய ஆட்சியில நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது எப்படி அப்படின்னா, 1990-91 அங்க போர் வருது. அதாவது ஈராக்குங்கிற ஒரு நாடு குவைத்தை ஆக்கிரமிப்பு செய்யுது படை திரட்டி. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த மன்னர் என்ன பண்றாங்கன்னா, இப்ப மன்னரா இருந்து இறந்து போன அந்த ஷேக் சபா அல் அஹமது அல் சபா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈராக் கூட யாரெல்லாம் உறவு வச்சிருந்தாங்களோ அந்த நாடுகள்கிட்ட கட்டமைப்பை இவங்க ஏற்படுத்தி மீண்டும் குவைத்தை ஒரு உருவாக்குறதுல மிகப்பெரிய பங்களிப்பு இந்த மன்னர் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்ஃப் கண்ட்ரிகள்ல, வளைகுடா நாடுகள்ல சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த மன்னருடைய முக்கியமான குணங்கள்ல ஒரு சிறப்புக்குரிய குணம் என்ன அப்படின்னா, எங்க பேரிடர்கள் ஏற்பட்டாலும் இவருடைய அந்த குவைத் நாட்டுடைய பங்களிப்புன்னு சொல்லி ஒரு தொகையை அங்க கொடுப்பாங்களோ. உலகத்துல எந்த மூலையில பேரிடர் ஏற்பட்டாலும், இந்தியால பேரிடர்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் குவைத்து பணம் கொடுத்துருக்கு. உலகம் முழுவதும் இவங்க கொடுக்கறத வளமையா கொண்டிருக்கிறாங்க, மக்கள் கஷ்டப்படும் பொழுது உதவி செய்யறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த இப்ப கொரோனாவுடைய நேரங்கள்ல உலக சுகாதார மையத்திற்கு குவைத் நாடு தான் முதல்ல, இந்த மன்னர் தான் முதல்ல உதவி செஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட $40 மில்லியன் அமெரிக்க டாலர் முதல்ல குவைத் நாட்டு அரசாங்கம் சார்பாக உலக சுகாதார மையத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது தன்னுடைய நாட்டை தாண்டி வெளிநாடுகள்ல இருக்கிற கஷ்டப்படுற மக்களையும் கவனத்தில் வச்சு அவங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுகிற ஒரு ஆட்சி முறை அங்க இருக்கு. அதே மாதிரி சோமாலியா என்று சொல்லக்கூடிய ரொம்ப பஞ்சத்துல இருக்கிற நாடுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுக்கு தேவையான ஆடைகள், உணவுப் பொருட்கள் இதெல்லாம் விமானங்கள் வழியாக அவங்களுக்கு உதவிகளை அந்த நாடு, குவைத் நாடு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொரோனா ஏற்பட்டது இல்லையா, அப்படி கொரோனா ஏற்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல இத்தாலி, ஸ்பெயின், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீனா, இது மாதிரியான நாடுகள்ல தான் ஃபர்ஸ்ட் தொற்று ஜாஸ்தியானுச்சு அந்த நேரங்கள்ல. அப்போ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு பயந்துகிட்டு இருந்த அந்த நேரத்துல மருத்துவ குழுக்களையும் அந்த மக்களுக்கு தேவையான மருந்துகளையும் விமானங்கள்ல ஏத்தி அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க குவைத் அரசாங்கம். அந்த பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற, சீனா போன்ற நாடுகளுக்கு இங்கிருந்து மருத்துவ குழுக்களையும் மருந்து பொருட்களையும் அனுப்பியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு தைரியமான வேலை பாருங்க. இந்த மாதிரியான வேலைகளை அந்த மன்னர் அப்ப தொடர்ச்சியா செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு காரணங்கள் அந்த நாட்டுல நம்ம சொல்றதா இருந்தா, இது எல்லா நாடுகள்ல இருக்கிற, அதாவது குறிப்பா சொல்றதா இருந்தா இந்தியாவில் இருக்கிற மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு கிடைக்காதா அப்படின்னு. இதை அந்த குவைத் நாட்டுல செஞ்சிருக்கிறாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவம் இலவசம் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளாக அங்க மருத்துவம் இலவசமா பார்க்கப்பட்டிருக்கு. மருத்துவம் இலவசம்னா, நம்ம இங்க அரசு மருத்துவமனைகள்ல நம்ம ஒரு ஜுரம் அடிக்குதுன்னு போறோம், தலை வலிக்குதுன்னு போறோம், அதுக்கெல்லாம் மருந்துகள், ஊசிகள்லாம் இலவசமா போடுறாங்களே, அந்த மாதிரியா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லை. அங்க டோட்டலாவே மருத்துவம் இலவசம். ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அவர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டாருன்னா அவருக்கு எல்லாமே ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துருவாங்க அரசாங்கம். உடம்புல அவருக்கு என்ன குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அரசாங்கம் தான் முழு பொறுப்பெடுத்து அந்த குடிமகனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி முழு செலவையும் அரசாங்கம் ஏற்று மருத்துவத்தை இலவசமா அரசாங்கம் செஞ்சிருக்கு. அப்படின்னா பாருங்களேன், இப்ப இங்க எல்லாம் மருத்துவத்துக்காக வேண்டி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கீங்கன்னு முதல்ல கேட்கறாங்க. குணமாகுமா குணமாகலையாங்கிறது அடுத்தது, ஆள் எப்படி இருக்கிறாருங்கிறது கேட்கறது அடுத்தது, எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கீங்கன்னு கேட்கறாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஆஸ்பத்திரியில போனீங்கன்னா உங்க சொத்தை உருவிடுவான், இந்த ஆஸ்பத்திரியில போனீங்கன்னாக்கா ஆள் எப்படி இருக்காருன்னே தெரியாது, எல்லா காசையும் வாங்கிடுவான். இந்த ஆஸ்பத்திரிக்கு போனா ஒரு 10 லட்சம் செலவாகும், இந்த ஆஸ்பத்திரிக்கு போனா ஒரு 5 லட்சம் செலவாகும். நம்ம மக்களுக்கு நல்லா பரிச்சயமாகிற அளவுக்கு ஆஸ்பத்திரியில மனிதம் மறந்து அந்த மக்களுடைய நிலையை அறியாம காசை புடுங்கிறத மட்டுமே குறிக்கோளாக சில மருத்துவமனைகள் செயல்பட்டு இருக்காங்க. வியாபாரம் ஆயிட்டீங்க எல்லாம் மருத்துவம். அங்க பாருங்க எப்படி அரசாங்கம் எல்லாத்தையும் மருத்துவத்தை இலவசமா தர்றாங்க. இப்படி கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது 2 தினார் மட்டும்தான், கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவுடைய மதிப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா வெறும் 400 ரூபா. 400 ரூபா ஒருத்தர் கட்டிட்டு என்ன அவர் பாட்டுக்கு சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு வந்துருவாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு டோக்கன் வாங்குற மாதிரி 2 தினார் கட்டினா போதும். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்ப சில மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, வெளிநாடுகளில் இருந்து
விசிட்டிங்கில் வந்து நிறைய பேர் அந்த மருத்துவத்தை வந்து செய்கிறாங்க. இதை வந்து ஒரு தவறான முறையில் வெளிநாடுகள்லேருந்து வரவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் ஒரு சின்ன கட்டணங்கள் அடிப்படையில் இப்போ மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. இதுவும் ஒரு சேவை அடிப்படையில் தான் அங்கே மருத்துவத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப இந்த மன்னருடைய ஆட்சி முறையில் செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மன்னருடைய ஆட்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றதா இருந்தா, அந்த நாட்டில் வாழ்றவங்க வந்து வீடு கட்டுறதுக்காக வேண்டி அரசாங்கத்திட்ட லோன் கேட்குறாங்க. அதாவது நம்ம நாட்டில் கேட்குறோம் இல்லையா, அது மாதிரி அந்த நாட்டிலையும் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த நாடு வந்து ஒரு சின்ன நாடாக இருக்கிறதுனால அரசாங்கமே என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களே ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டிடுவாங்க. 1000 வீடு 2000 வீடு கட்டிட்டு லோன் கேட்குறவங்களுக்கு அந்த வீட்டை வந்து கொடுத்துருவாங்க. அவங்க அந்த வாங்கின அந்த தொகைக்காக வேண்டி அவங்க மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் அரசாங்கத்துக்கு கட்டணும். இதுதான் அங்கே லோன். இப்படி வந்து இவர் இந்த மன்னர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுக்காக வேண்டி வாங்கப்பட்ட அந்த லோன் இருக்குது இல்லையா, அது யாரெல்லாம் வாங்கியிருந்தாலும் அத்தனை பேருக்கு எல்லாத்தையும் தள்ளுபடின்ட்டாரு. அந்த நாட்டில் என்ன ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமா மக்களால் ரொம்ப நிகழ வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க யார் இறந்து போனாலும் அந்த நாட்டுல 3 இடங்கள்ல அந்த நாட்டுல வந்து மக்களை அடக்கம் பண்றதுக்கு இடங்கள் ஒதுக்கி வச்சிருக்காங்க. 3 இடங்கள். அதுல ஒரு சாதாரண பிளாட்பாரத்துல இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஏழை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா வீடு இல்லாம பிளாட்பாரத்துல இருக்கிறதா நம்ம சொல்லுவோம். அது மாதிரி ஒரு சாதாரண பாமர ஏழை ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஒரு கூலி தொழிலாளி ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவரை எங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்களோ அதே இடத்துல தான், அதே மையவாடியில தான் அந்த நாட்டுல உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவங்களையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. மன்னரா இருந்தாலும் அங்கதான் என்ன பண்ணுவாங்களாம், அடக்கம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது அந்த நாட்டுல ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம். மனிதர்களை பார்த்து அவங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து கொடுக்கறது, தனி முக்கியத்துவம் கொடுக்கறது, சிறப்பிக்கிறது, இதெல்லாம் இங்க கிடையாது. இன்னும் சொல்றதா இருந்தா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போய் அப்படியே ரோட்ல கிடப்பாங்க. இல்ல ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாருன்னா ஒரு அடக்கம் பண்றதுக்குன்னு சில ஆயிரங்களை நம்ம நாட்டு குடிமக்கள் செலவு பண்றாங்க இல்லையா, ஏன்னா அடக்கம் பண்றதுக்குன்னு. அங்க அப்படி கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த நாட்டுடைய அமைப்பு எப்படி வச்சிருக்காங்கன்னா, குவைத்துல இறந்துட்டாருன்னா அத்தனை செலவையும் வந்து அரசாங்கம் தான் செய்யும். அவரை வந்து அங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறது, கிளீன் பண்றது பாடிய, அதே மாதிரி மையவாடியில குழி வெட்டுறதுல இருந்து அடக்கம் பண்றது, அனைத்து செலவையுமே அரசாங்கம் தான் செய்யும். ஒரு சாதாரண ஏழையிலிருந்து பெரிய பெரிய ஆட்கள், அங்க அதிகாரிகளாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க இறந்தா கூட எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் எடுத்து தான் செய்யும். 10 காசு யாருக்கும் செலவு கிடையாது. இப்படி எல்லாரையும் வந்து சமமா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அங்க குவைத் என்கிற அந்த இஸ்லாமிய நாட்டுல இருக்குது. நம்ம எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை பற்றி மக்கள் பேசுவாங்க. அந்த அடிப்படையில இந்த மன்னர் இன்னைக்கு குவைத்துல சில தினங்களுக்கு முன்பாக இறந்த அல் சபா அல் அகமது அல் சபா, அவங்களுடைய மரணமும் அந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்ங்கிறதுனால இந்த பதிவு உங்களுக்கு தரப்படுது. செய்தியும் சிந்தனையும்.